ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு தேவன் தெரிந்து கொண்டவர்கள். தேவன் தெரிந்து கொள்வதற்கு நாம் என்னென்ன காரியங்களை நாம் நிறைவேற்ற அவசியமாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது, நாம் இன்டர்வியூவில் இருக்கும் பொழுது நம்மை செலக்ட் பண்ணிவிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அந்த கம்பெனி நம்மை தெரிந்து கொண்டது, இல்லை அந்த கல்லூரி நம்மை தெரிந்து கொண்டது, அதனால்தான் வேலை கிடைத்தது என்று நாம் மிகவும் பெருமையாக பறைசாற்றி கொண்டிருப்போம். அதே போல்தான் ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ நம்முடைய குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும் பொழுது நாம் குழந்தைகள் அது செலக்ட் ஆகும்போது அதிக பெருமிதம் கொள்வோம். காரணம், அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய தகுதியை பார்த்து தெரிந்து கொண்டார்கள் என்று நம் பிள்ளைகள் மிகவும் பிரசித்திமானவர்கள் என்று பெருமை கொள்வோம். அதே போல்தான் பிரியமானவர்களே, நாமும் கொண்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேதுரு அப்போஸ்தலர் கூறினார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய கூட்டமுமாக இருக்கிறோம். ஆகையால் நாம் தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் நம்மில் காணப்பட வேண்டும் என்பதை நாம் குறித்து சற்று சிந்திப்போம். முதலாவது சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தேவன் தெரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது காரியம், நாம் பக்தியாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் பக்தியாக இருப்பதை அனைவரும் விரும்புவதே இல்லை. ஏதோ ஒரு பொழுதுபோக்காக நாம் ஆலயத்துக்கு செல்லலாம், ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சற்றி கொள்ளலாம். நாம் ஏதாவது தேவைப்பட்டால் நாம் வேலைக்காகவோ இல்லை திருமணத்திற்காகவோ மதம் மாறுவது என்று சொன்னால், சர்டிஃபிகேட்டில் பெயர் மாற்றம் செய்வது என்றால், நாம் ஜாதி மாற்றம் செய்வது என்றால் ஈஸியாக செய்து கொண்டு அடுத்த மதத்துக்கு தாவிவிடலாம். வேலை கிடைக்கிறது, திருமணமாகிறது, நல்ல கௌரி கிடைக்கிறது என்றெல்லாம் பண்ண அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தின் சாட்சிக்காக நிற்காமல் அதை துறந்துவிட்டு பிற மதத்துக்கு தாவி விடுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பரிதாபமான காரியம். ஆனால் வேதாவும் நம்மை எச்சரிக்கிறது, பக்தி உள்ளவனே தேவன் தமக்காக நாம் தெரிந்து கொண்டார் என்று. நாமும் கூட தேவன் தெரிந்து கொண்டவர்களின் பட்டியலில் இருக்க வேண்டும். தேவன் செலக்ட் பண்ண ஒரு காரியத்தில் நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் தேவைக்கு மீறி, நாம் நினைப்பதற்கு மீறி அதிகமான காரியங்களை தேவனே நமக்கு சாதித்து விடுவார். நாம் அதிகமாக முயற்சி பண்ண தேவையே இல்லை. தேவன் இந்த மாதிரி வழி சொல்லி தருவார், இப்படி போ, இப்படி செய்யலாம் என்று. அப்பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆகையால் முதலாவது பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் கொர்நேலியின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:10 கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதியான ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொர்நேலியு. முதலாவது சத்தியத்தை பேதுரு மூலம் தேவன் அவருக்கு அறிவித்தார். அவன் காரியங்கள் தேவபக்தி உள்ளவனாக இருந்தான். தேவபக்தி உள்ளவர்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதாக இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பொல்லாத காரியங்களுக்கு விலகி தீமையை விட்டு தங்களை காத்துக் கொள்வார்கள். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதாகம் சொல்கிறது. இரண்டாவது, கொர்நேலியு செய்தது மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். தேவ பக்தி உள்ளவர்கள் செய்வது மிகுந்த தான தர்மங்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து அதிக கணக்கு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எப்பொழுது உதவி செய்யலாம், மற்றவர்கள் மேல் அதிக பற்றுதலாக இருப்பார்கள், அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுதான் தேவ பக்தியின் அடையாளம். கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஜெபம் பண்ணுவதல் ஒரு தேவ பக்தியின் அடையாளம். வேத வாசித்தல் ஒரு தேவ பக்தியின் அடையாளம். நாம் வேத வாசிப்பதையும் ஜெபம் பண்ணுவதையும் அலட்சியமாக எண்ணோம்னால் நாம் தேவபக்தி உடையவர்களாக தேவனுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். கடைசியாக இந்த இப்படி இருந்த கொர்நேலியுவுக்கு தேவன் ஒரு ரட்சிப்பு நிச்சயத்தை அளிச்சுவதற்காக அப்போஸ்தலனாகிய பேதுருவை அனுப்பினார். அதன் மூலம் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு தெரிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவன் தெரிந்து கொண்டவர்களின் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்று நாம் வாழ்க்கையை நாம் அனுதினம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்கு வேண்டிய முதலாவது காரியம் தேவ பக்தி.
நாம் தேவ பக்தி உள்ளவளாக இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு தான தர்மங்களை செய்து தேவனுக்கு பயந்து நடக்கிற பொழுது தேவபக்தி உள்ளவர்களாகி நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை அருளி செய்வார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பொருளாதாரம் எல்லாமே நாம் சம்பாதித்து விடலாம். ஆனால் ரட்சிப்பு நிச்சயத்தை மட்டும் தேவன் அருளினால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஒரு பெரிய பாக்கியம் நம் வாழ்க்கையில் கிடையாது. ஆகையால் அதற்கு முதலாவது காரணம் தேவ பக்தியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் தெரிந்து கொள்பவர்களுக்கு அவருடைய வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனும் அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வழி தெரியாமல் அலைகிற ஆட்டை போல் இருப்போம். நாம் படிப்பை எடுத்துக்கொள்ளும்போது கூட இந்த படிப்பு படிக்கலாமா, இதில் வேலை கிடைக்குமா என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். வேலைக்கு செல்லும் பொழுது எந்த வேலையை தேர்ந்தெடுத்தால் நமக்கு எந்தவித பங்கமும் இல்லாமல் இருக்கும், கடைசி வரை நமக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும் என்று அநேக காரியங்களை குறித்து சிந்திப்போம். ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் நாம் சீர்தூக்கி நடப்பதற்கு நாம் தேவன் நம் வழியை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். தேவன் நாம் போகும் வழியை செவ்வாய்ப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர் தெரிந்து கொள்ளும் சித்தத்தை நமக்கு அறிவிப்பார். அவர் தெரிந்து கொள்ளும் சித்தத்தை நமக்கு தெரிவுபடுத்தும் பொழுது நிச்சயமாகவே அந்த வழியில் நடக்கும் பொழுது நமக்கு எந்தவித தீங்கும் வராது. என்றால் வேதாகம் சொல்கிறது, நீங்கள் வலதுபுறமாக சாயும் பொழுதும் இடதுபுறமாக சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பின்னாடி சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை நடத்த வேண்டுமா, எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்தினால் அதை நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், பங்கமில்லாமல் இருக்கும் என்று தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவனை நீர் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வழியை நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட வழி எப்படி என்றால், இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. யாத்ராம் 14:29, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பிரியமானவர்களே, நாம் தேவன் தெரிந்து கொண்ட வழி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரத்தின் வழி. நாம் நினைத்து கொண்டிருப்போம் எவ்வாறு சமுத்திரத்தில் நடவது என்று. ஆனால் தேவனுக்கு தெரியும், சத்துருக்களையும் மூடி போடத்தக்கதாக இப்பொழுது ஜலத்தை பிளந்தால்தான் இவர்களுக்கு வழி கிடைக்கும் என்று நினைத்து பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்ட வழியில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும் பொழுது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதிலாக சமுத்திரம் நின்றது. அந்த காட்சியை ஒரு கணம் நினைத்து பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. எப்பொழுது ஆனால் அதை தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் ஜலம் அவர்களுக்கு மதிலாக இல்லை, சீறி பாய்ந்து அந்த ஜலம் அவர்களெல்லாம் மூடி போட்டது. பிரியமானவர்களே, நாம் கூட தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது முடியாது என்ற காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு சாதமாக முடிய பண்ணுவார். அதுதான் தேவன் தெரிந்து கொண்டவர்களின் ஒரு பாக்கியம். நாம் தெரிந்து கொண்டவர்களாக ஜீவிக்கும் பொழுது எந்த வழியினாலும் முடியாது என்று சொல்லுகிற வழியை கூட தேவன் திறக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை சொல்வாராக. அடுத்தது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் பாக்கியமுள்ள ஜாதியாக இருப்பார்கள். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அதிக பாக்கியம் பெற்றவர்களாக இந்த உலகத்தாருக்கு முன்பாக ஜீவிப்போம். சங்கீதம் 33:32, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தம்மை சுதந்திரமாக தெரிந்து கொள்ளும் ஜனம் பாக்கியம் உள்ளது. சுதந்திரம் என்பது பங்கு விகிதம். சுதந்திரம் என்பது நமக்கு சொந்தமான ஜனமாக அவர் தெரிந்து கொள்வது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சொந்தமாக ஜனமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். அதனால் அவர்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். சங்கீதம் 105:11, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த காலத்தில் இருக்கும் பொழுது நாம் அதிக பிரச்சனை இடப்பிரச்சனை தான். இங்கு ஒரு நல்ல ஒரு சொந்தமாக இருக்கும் பொழுது இருந்தால் நன்றாக இருக்குமே, இது அதிகமாக வாடகை கொடுத்து கஷ்டப்படுகிறேன் என்றெல்லாம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள். அப்படியெல்லாம் நினைக்கும் போது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து, தேவனே நீர் என்னை தெரிந்து கொள்ளும், அப்பொழுது நாம் பலத்த ஜாதியாவோம்,
நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நீர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு கானான் தேசத்தை தந்தீரே, எனக்கும் ஒரு இடத்தை தர வேண்டும் என்று நாம் கெஞ்சும் பொழுது நிச்சயமாகவே இந்த விஸ்தாரமான பூமி நமக்கு என்று ஒரு சொந்தமாக ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தி தருவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நாம் அதிகமாக அலட்ட தேவையில்லை. எந்த நேரத்தில் பொருளாதார வசதி தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் வழி திறந்து கொடுப்பார். அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள், பாக்கியமுள்ள ஜனங்கள். கானான் தேசத்தை தெரிந்து கொள்வார்கள். கானான் தேசத்தில் அங்கு 7 பெரிய ஜாதிகள் இருந்தார்கள். அதையெல்லாம் தேவன் துரத்தி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொற்ப ஜனங்களாக தான் இருந்தார். ஆனாலும் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த ஜாதிகளையெல்லாம் துரத்தி விட்டு இவர்களை குடியிருக்க பண்ணினாராம். நம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா என்று நாம் சிந்திப்போம். அடுத்ததாக, நாம் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் ஆலய பிரகாரங்களில் நாம் வாசம் பண்ணுவோம். நாம் தேவாலயத்துக்கு செல்வதே ஒரு பாக்கியம் என்பதை நாம் கருது கொள்ள வேண்டும். அநேக பேர் நிற்பார்கள், நாம் தேவாலயத்துக்கு ஏன் வாரம் வாரம் செல்ல வேண்டும்? அதிகமான பேர் கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், நியூ இயர் போன்ற காலங்களில் தான் வருவார்கள். அப்பொழுது மட்டும் வந்துவிட்டு ஏதோ காணிக்கை போட்டு விட்டு சென்று விட்டால் போதும். எதற்கு சும்மா வார வாரம் செல்ல வேண்டும்? எனக்கு அந்த வேலை இருக்கிறது, எனக்கு பிஸ்னஸ் பார்க்க வேண்டும், ஏகப்பட்ட வேலை என்றெல்லாம் அதிகமாக ஆலயத்துக்கு செல்வதை ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் வேதாகம் சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் மட்டும்தான் தேவ ஆலயத்துக்கு வர முடியும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கும் பொழுதுதான் அவர் மற்றவர்களோடு நாம் சேர்ந்து ஆராதிக்க முடியும். சங்கீதம் 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது, தேவன் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மற்றவர்களெல்லாம் நினைப்பார்கள், மிகவும் இவர்கள் எதற்கு வாரம் வாரம் செல்கிறார்கள், ஏதோ ஒரு நாள் தேவனை ஸ்தோத்தரித்தால் வணங்கினால் பட்டாதா என்று. அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் கூட இன்று கூட பிரஜாதி மக்களைப் போல தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வார வாரம் ஆலயத்துக்கு செல்வதே இல்லை. ஆலயத்துக்கு செல்வதற்கு ஒரு சிறிய சாக்குப்போக்கு கூட சொல்லிக் கொள்ளுவார்கள். ஒரு சின்ன சளி, தும்மல், தலைவலி வந்து விட்டால் போதும், இல்லை மழை வருகிறது போல் இருந்தால் போதும், நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, இப்படி இருக்கிறது என்று. ஆனால் அதையே நாம் வெளிஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது எவ்வளவு கவனமாக, இந்த நாளைக்கு செல்லாவிட்டால் எனக்கு வேலை சம்பளத்தை கட் பண்ணி விடுவார்கள் என்று ஓடுகிறோம். ஆனால் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறவர்கள் தேவன் தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் தேவனுடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவார்கள். வீட்டின் நன்மை என்பது என்ன என்பது யோபு 36:11, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். பாருங்கள் பிரியமானவர்களாம், தேவனுக்கு அடங்கி அவரை சேவிக்கும் பொழுது அவர்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இங்கு அநேகர் விரும்புவது ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை தான். அதில் தவறு ஒன்றும் இல்லை. வசதியாக வாழ்வதற்கு தான் எல்லாரும் விரும்புவோம், வீடு வாசல் என்று. ஆனால் அதற்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்றால், நாம் தேவனை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஆலய பிரகாரங்களில் நாம் வாஞ்சியாக இருப்போம். நாம் அவருடைய வாழை பிரகாரங்களில் வாஞ்சியாக இருந்து அவரையே நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் நன்மையாக இருக்கும். எல்லா நாட்களும் நல்லது, இந்த நாள் நல்லது, இன்னும் நல்லது என்று எந்த காரியம் வந்தாலும் நமக்கு நன்மையாக தான் முடியும் என்ற ஒரு நிச்சயத்தோடு தேவனை நாம் சேவிப்போம். தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எத்தனை பெரிய ஆசீர்வாதமான வசனம் பாருங்கள். நாம் அவரை சேவித்தால் நம் வாழ்க்கை நன்மையாகவும் நம்முடைய வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கடன் தொல்லை, தரித்திரம், வறுமை, பற்றாக்குறை, வியாதி, வேதனை என்று வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். தேவனே, நான் உம்முடைய ஆலய பிரகாரத்தை இனிமேல் வாஞ்சிப்பேன். அதனால் நீர் தெரிந்து கொண்ட பட்டியலில் என்னை சேர்த்துக் கொள்ளுமாறு கெஞ்சுவேன். அப்பொழுது நாம் எப்பொழுதும் உம்முடைய வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாவேன். என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் செல்வ வாழ்வாக இருக்கும் என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமின் வாழ்க்கை அவ்வாறு தான் இருந்தது.
அவர் ஆண்டவரை அதிகமாக சேவித்தார். எல்லா காரியங்களிலும் தசமபாகம் செலுத்தினார். எல்லா இடங்களிலும் தேவனுக்காக பலிபீடங்களை கட்டி வழிபாட்டு செய்து கொண்டார். தேவன் என்ன செய்ய சொன்னாலும் அதை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. தன் ஒரே பேரான குமாரனாய் ஈசாக்கை பலியிட சொன்ன பொழுது கூட துணிந்து அந்த காரியத்தை நடப்பித்தார். ஆனால் தேவன் தடுத்தார். அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய ஆபிரகாம் அவரை சேவித்தபடியினால் அவர் கடைசி வரை நன்மையாகவும் அவருடைய வாழ்வு செல்வ வாழ்வாகவும் இருந்தது. ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீர்களா? செல்வச்சிமானாக இருந்தார். வெள்ளியும் பொன்னும் ஏராளமான ஆடு மாடுகளையும் உடைய சீமானாக இருந்தார். காரணம், அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. காரணம், அவர் தேவனையை சேவித்த சந்ததி. அவர் கல்தேர் ஊர் என்னும் பட்டணத்தில் அழைத்த பொழுது அவர் தேவனுடைய பின்னாக வந்து அவரையே சேவித்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை செல்வ வாழ்க்கையாக மாறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கும் செல்வ வாழ்க்கை வேணுமா? நாம் தேவனை சேவிப்போம். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் கணக்கிடப்படுவோம். அப்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் திறப்பின் வாசலிலே நிற்பார்கள். நாம் தேவன் தெரிந்து கொண்ட ஜனமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் துன்பப்படுவதை கண்டு வாளா இருக்க மாட்டோம். அவர்கள் செய்த பாவத்தினால்தான் அவர்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். நானே அலட்டி கொள்ள வேண்டும், நான் பக்தியாக இருக்கிறேன், தேவனை தெரிகிறேன், செல்வபாழ்வாக வாழ்கிறேன், நான் ஏன் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டெல்லாம் என்று ஒதுங்கி நிற்க மாட்டார்கள். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு திறப்பின் வாசலிலே நிற்பார்கள். அவர்கள் மற்றவர்கள் அழிந்து போவதற்காக, ஒளிந்து போவதற்காக ஒருபோதும் அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு காரியம்தான் தேவன் தெரிந்து கொண்டவர்களின் ஒரு குணாதிசயம். சங்கீதம் 106:23, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தரம் கர்த்தராகிய ஆண்டவருக்கு கோபமூட்டினார்கள். அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவர்கள் இஸ்ரவேல் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினாலும் அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினையாமல் போல் சிவந்த சமுத்திர ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். அவர்கள் காடை வேண்டும் என்றும், மன்னா வேண்டும் என்றும், உணவு வேண்டும் என்றும், மேலும் தண்ணீர் வேண்டும் என்றும் அதிகமாக கலகம் செய்து தேவனுக்கு விரோதமாக பேசி அவர் மனதை அதிக துக்கப்படுத்தினார்கள். அதனால் தேவன் சொன்னது, நான் அவர்களை நாசப்படுத்தி விடுவேன். தேவன் நாசப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரு அரை செகண்ட் கூட வேண்டாம், ஒரு நிமிஷத்தில் அதம் பண்ணி போட்டு விடுவார். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்கள் அழிக்காதபடி திறப்பின் வாசலில் இருந்தார். பிரியமானவர்களே, இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஒரு குணாதிசயம். மற்றவர்கள் அழியாதபடி, நம் தேசம் அழியாதபடி நாம் திறப்பில் நிற்க வேண்டும். நாம் அனுதினம் நம் தேசத்தின் மக்களுக்காக, இந்திய தேசத்துக்காக, இந்திய தேசத்தின் அரசாட்சி செய்கிறவர்களுக்காக, ஆளுமை செய்வர்களுக்காக, மாகாணங்களை ஆளுகை செய்வர்களுக்காக நாம் அனுதினம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஆட்சியில் தான் இப்படி இருக்கிறது, அந்த ஆட்சியில் தான் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் நாம் விதண்டாவாதம் பேசிக்கொண்டு இருக்க தகுதியானவர்கள் அல்ல. காரணம், நம்முடைய ஜெபக்குருவினால் தான் இந்த தேசத்தில் வேண்டாத காரியங்கள் நிகழ்கிறது. நாம் திறப்பில் நிற்காதபோதுதான் இந்த அதிகமான சேதங்கள், பொருளாதார நஷ்டங்கள் தேசத்தில் நடக்கிறது. ஆகையால் தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் தேசத்தில் வாசும் பொழுது அந்த தேசத்தின் நன்மைக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அப்பொழுது தேசத்திற்கு சேமத்தை வரவழைப்பேன் என்று. யார் ஜெபிப்பார்கள்? தெரிந்து கொண்டவர்கள் தான். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலில் இருக்கும் பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு பாரம் நம்மேல் விழுந்துவிடும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடி திறப்பின் வாசலில் நின்றார். அதே போல்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் திறப்பின் வாசலில் நிற்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் சந்ததி. அதை செய்கிறோமா பிரியமானவர்களே? எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் இந்திய தேச மக்களின் ரட்சிப்புக்காக, அவர்களின் சேமத்திற்காக, அவர்கள் அழிந்து போக விடாதபடி, ரட்சிப்பின் வழியை தெரிந்து கொள்ளாதபடி ஏராளமான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் சந்திக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அதுதான் தேவன் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு கூடாத விஷயம். அடுத்ததாக, நாம் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது புறஜாதிகள் நம்மோடு
சேர்க்கையாக இருப்பார்கள். நாம் புறஜாதி மக்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தேவன் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அந்நிய ஜாதிகள் கூட நம்மை கண்டு வியந்து நம்மோடு கூட்டாளியாக இருப்பார்கள். எங்களோடு கூட இருங்கள், நீங்கள் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று. அதைத்தான் யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட அந்த போத்திபார் கண்டு கொண்டார். போத்திபார் கண்டு கொண்டது, யோசேப்பு தன்னோடு இருக்கும் பொழுது தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமாக விளங்கிறது. அங்கு போத்திபார் ஒரு அந்நிய ஜாதியான், எகிப்து தேசத்தான். ஆனால் அந்த யோசேப்பு வந்தவுடன் தன் வீட்டு காரியங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவரோடு சேர்ந்து கொண்டார். ஏசாயா 14:1, கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்கள் தேசத்தில் தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூட்டிக் கொள்வார்கள். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி, இங்கு யோசேப்போடு போத்திபார் சேர்க்கையாகிவிட்டார். அவருக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யவில்லை. ஆனால் அந்த மனைவியின் சதித்திட்டத்தினால் தான் அவன் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அதுவும் கூட அது தேவனுடைய சுத்தமாக இருந்தபடியினால் பிற்பாடு அவர் தேவன் அந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக வைத்தார். அப்பொழுது கூட பார்வோன் சொன்னது, நான் சிம்மாசனத்தில் மட்டும்தான் நான் உன்னை விட்டு பெரியவன், ஆனால் உன்னை கேட்காமல் ஒருவரும் தங்கள் வாயை அசைக்கக்கூடாது, நாவை அசைக்கக்கூடாது என்று கூறினார். அந்நியரும் சேர்க்கையாவார்கள். யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். அதனால்தான் எல்லா அந்நியரும் யாராக இருந்தாலும் சரி அவளோடு சேர்க்கையாக இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்மை சுற்றி உள்ள அந்நியர்கள், புறஜாதி மக்கள் நம்மோடு விரும்பி நம்மோடு பழகுகிறார்களா? இல்லை, நாம் அவரை விட சற்று பெரியவர்களாக இருக்கோம் என்று அவளோடு பழகாமல் அவளை எதிர்த்து நின்று சண்டை போடுகிற மக்களாக காணப்படுகிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. தேவன் தெரிந்து கொண்ட ஜாதிகள் அந்நியர்களும் நம்மோடு சேர்க்கையாக இருப்பார்கள். அவளுக்கும் நாம் எவ்வாறு தேவனுடைய அன்பை சொல்ல முடியும் என்றால், அவர்கள் நம்மோடு சேர்க்கையாக இருக்கும்போதுதான். அவர்கள் வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நம்மோடு சேர்க்கையாகி நம்முடைய வழியை தெரிந்து கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் சுற்றுப்புறத்தோடு இருக்கிறோடு நாம் சமாதானமாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். அது தேவன் தெரிந்து கொண்டவர்களின் ஒரு குணாதிசயம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் அவளுக்கு சாட்சியாக இருப்பார்கள். நாம் தேவன் எப்பொழுதும் ஒரு சாட்சி சொல்ல பகர வெட்கப்படவே கூடாது. எத்தனை பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் தேவனுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் செய்தார். அவளுக்கு எத்தனையோ கொடுமையான காரியங்கள் நடந்தது. ஆனாலும் தேவன் கர்த்தரே பெரியவர் என்று சொன்னார்கள். அநேகர் சொன்னார்கள், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்று. ஆனாலும் எந்த காரியத்திலும் யாரை கண்டும் பயப்படாமல், அது கொலைக்கலகமாக இருந்தாலும் கூட, அது சிறைச்சாலை கூடமாக இருந்தாலும் கூட, கால்கள் தொழுமரத்தில் கட்டி வைத்தாலும் கூட தேவனுக்கு சாட்சியாக பவுலும் சிலாவும் பாடல்களை பாடினார்கள். ஏசாயா 43:10, நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் சாட்சியாக இருப்பதனால் நமக்கு துன்பம்தான் வரும், அதனால் என்ன பிரயோஜனம் என்று. ஆனால் தேவனுக்கு தெரிந்து கொள்ளவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும். கிறிஸ்துவே இரட்சகர், இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான வழி என்று நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறோமா? நாம் வெறுமனே ஊமையாக இருந்தால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் நல்லவர், ரட்சிக்கிறவர், நீங்கள் வாருங்கள், எங்கள் தெய்வத்தை உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. இதுதான் அந்த வசனம் சொல்கிறது. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நாம் புறஜாதிகளுக்கு விசேஷமாக அறிவிக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. அதுதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள். நாம் எப்பொழுதும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிற மக்களாக இருக்க வேண்டும். நாம் உழைத்து யாரோ ஒருவர் சாப்பிடுகிறவராக இருக்கக்கூடாது. நாம் உழைத்து நம்முடைய உடலில் பலன் இல்லாத பொழுது மருந்து மாத்திரைகளை மட்டும் உட்கொண்டு உணவை சாப்பிட முடியாமல் இருக்கும் பொழுது நாம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுகிறவர்களாக இல்லை. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் அவர்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள். ஏசாயா 65:22,
அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய கையின் பிரயாசத்தை நெடுநாளை அறிவிப்போம். அது எத்தனை வயதானாலும் நன்றாக சாப்பிட்டு திடகாத்திரமாக எதற்கும் யாரை பற்றியும் கவலை இல்லாமல் தேவன் நம்முடைய போஜனத்தை அருகிற தேவனாக இருக்கிறார். காலேபும் யோசுவாவும் பார்த்தீர்கள் என்றால், யோசுவா 120வது வயதில் நெடுநாளாய் இருந்தார். அவர் 80 வயதிற்கு மேலாதான் காலேப் சொன்னது, நான் 40 வயதில் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது, 80 வயது இப்பொழுது கூட நான் போக்குவரத்துமாக இருக்கிறேன் என்று. காலேப் கூட தன்னுடைய சுதந்திரமான எப்ரோனை பற்றி கொண்டு நெடுநாளாய் அவர் ஜீவித்து கர்த்தருடைய சுதந்திரத்தை அனுபவித்தார். அவருடைய கையின் பிரயாசத்தை அவர் சாப்பிட்டார். அவருக்கு கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது என்று யாரும் கூறவே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் கூட எந்தவித சண்டை சச்சரவோ, கணவன் மனைவிக்கோ இல்லை மாமியார் மருமகளோ சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக சாப்பிட வேண்டும் என்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். காலேபும் யோசுவாவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நெடுநாளாய் இருந்து கர்த்தரின் கையின் பிரயாசத்தை அனுபவித்தார்கள். இப்பொழுது கேட்டுக்கொண்டீர்கள், உங்கள் வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் உள்ளதா? நீங்கள் சாப்பிட முடியாமல் மனதுக்கு துக்கமாக ஏதாவது காரியம் இருந்தா தேவனிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புவீங்கள். தேவனே, என்னை தெரிந்து கொள்ளும், தெரிந்து கொண்டவர்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள் என்று கூறினீரே, அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். கடைசியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மத்தேயு 12:18, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், பிரியமான நேசகுமாரன். நாமும் கொண்ட தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான நேசகுமாரராக மாற்றப்படுவோம். என் ஆவியை அவர் மேல் ஊற்றப்படுவோம். நாம் தேவனுக்கு பிரியமாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம் மேல் வந்து இறங்கும். அப்பொழுது புறஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயத்தை அறிவிப்போம். நியாயம் என்றால் என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் தான் சத்தியமும் நியாயமானவர்கள். தேவனுடைய வசனங்கள் தான் சத்தியமும் நியாயமானவர்கள். இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? அதற்கு நாம் தேவனால் தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் வரும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூலோகமெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தேவன் இருக்கிறார். தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்கள் பட்டியலில் நம்மை இணைத்துக் கொள்ள நாம் இறைஞ்சி போவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த நேரத்தில் தேவன் தெரிந்து கொண்டவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பதை நாங்கள் சற்று தியானித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பக்தியுள்ளவனே, நீ உமக்காக தெரிந்து கொண்ட தயவுக்காக கொடாதே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கருணலியை தெரிந்து கொண்டு ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்களுக்கு உங்களுடைய வழியை போதிக்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களுக்கு சமுத்திரத்தின் நடுவில் நீர் வழியை ஏற்படுத்தின தேவனாக இருக்கிறபடியா கொடாதே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டவர்கள் கையின் பிரயாசத்தை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட மக்கள் முத ஆலய பிரகாரங்களில் வாசமாயிருந்து அவர்கள் செல்வவான்களாக இருப்பார்கள். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட தாசனாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை நீர் அருள பண்ணின தயவுக்காக கொடாதே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டவர்கள் தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாசலில் நிற்பார்கள். மோசேயை போல நாங்களும் மண்டாட்டின் மகள்களாக திகழ கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டீர்கள் ஒவ்வொரு மனதில் இந்த சத்தியத்தை பதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.